ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாரும் ஐடிகேல இருக்காங்க. எல்லாரும் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தேர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான இதை வந்துருச்சு. ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி அனுப்பியிருக்காங்க. அது கணினி சங்கத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க, ஆசிரியர் சங்கத்துலேருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஜூன் வந்து 5ஆம் தேதி வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு மூலமாக நம்ம எழுதினவங்களுக்கு வந்து அவங்க தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு தான் 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூலில் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் தான் செலக்ட் பண்ணுறவங்க எல்லாரும் 2 பேட்சாக எழுதுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழுவில் 15 பேர், அதாவது 3 பேஜாக போய் எழுதணும். 90 பேர் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு இதுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து மெயில் மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கேள்வி எந்த மாதிரி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிடி தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேர்வுக்கு பேர். இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக வச்சு இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டர், அப்புறம் ப்ராஜெக்ட் சார்ந்த ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்போம். அதுக்குலாம் தயாராக எழுதுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வு வந்து நம்ம தேர்வு மையத்துக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லணும். அதாவது அவங்க கொடுத்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த ஸ்கூலாக எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலாக எடுத்து அதுக்காக வந்து நம்மளை வந்து ஒரு குரூப்பாக பிரித்து அனுப்புகிறாங்க. அதில் தான் நம்மளுக்கு வந்து அனுப்புவாங்க. அனுப்புகிறப்ப அந்த மையத்துக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் நடத்துகிறாங்க? எம்இஸ் டிடிசி ஐடிகேவும் பிடிசி ஐடிகேவும் இவர்கள் வந்து சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக போனாலும், தேர்வுக்கு லேட்டாக போனாலும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தந்த டயத்தில் போய் எழுதி பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நம்மளுக்கு டைம் ஸ்டார்ட்டு. நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஹால் டிக்கெட் வந்து நம்மளுக்கு அந்த தேர்வு சென்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹால் டிக்கெட்டில் அனுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தேர்வில் செலக்ட் ஆனவங்க செகண்ட் தேர்வு எழுத முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலேயும் கொஞ்சம் டஃப்பாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டம்ஸ்.